அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எலும்பு, முழங்கால் மூட்டு தேய்மானம் இருப்பவர்களுக்கு திடீர்னு சிவியரா நடக்க முடியாத அளவுக்குலாம் பெயின் வருது. அப்போ நம்ம உடனடியாக வீட்டிலேயே இதற்கு என்னென்ன மருத்துவம் பார்க்கலாம், என்னென்ன வழிமுறைகளையும் கடைபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பல பேருக்கு இந்த முழங்கால் வலி அப்படின்றது சர்வசாதாரணமாக இருக்கு. இதற்கு பல காரணங்கள் நம்ம சொல்லலாம். திடீர்னு கீழே விழுந்துட்டாங்கனாலும் அவர்களுக்கு முழங்கால் வலி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு. அதே நேரத்தில் அதிகமாக இருந்தாலும் இவர்களுக்கு முழங்கால் வலி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதை நம்ம அக்யூட் பெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த முழங்கால் மூட்டு தேய்மானம் ஆரம்பித்து கொஞ்சம் ஏற்கனவே இவங்களுக்கு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அதோட இவங்களுக்கு திடீர்னு பெயின் வரும். அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணங்கள்னால நமக்கு திடீர்னு முழங்காலில் வலி வந்துச்சுன்னா உடனடியாக வலியை குறைப்பதற்கு வீட்டிலேயே என்ன செய்யலாம், இது நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறணும். பொதுவாக இப்போ வலி வந்துச்சு அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு 2 வகையான வலி நம்மளுக்கு உணர முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த மூட்டு பகுதிக்கு உள்ள ரொம்ப ஷார்ப்பாக குத்துற மாதிரியான ஒரு வலி இருக்கும். இது நம்மளுக்கு ஏதாவது ஒரு அசைவு கொடுக்கும் பொழுதோ இல்லாட்டி காலை எந்திரிச்சு ஊண்டி நிற்கும் பொழுதோ அப்போ இந்த வலி ரொம்ப அதிகமாக தெரியும். இதோடைய வலி மிக மிக அதிகமாக இருக்கும். ரெண்டாவது வலி இந்த மூட்டுக்கு வெளிப்புறத்தில் ஜாயிண்ட் லைனில் இருக்கும். உள்பக்கமோ அல்லது வெளிப்பக்கமோ மூட்டுக்கு மேல் பகுதியோ கீழ்ப்பகுதியோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் பெயின் தெரியும். அதோட இந்த சதைப்பகுதிகளும் சேர்ந்து வலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நம்ம முதல்ல வலி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது, முதல்ல வலிச்சா காலுக்கு ரெஸ்ட். பார்த்தீங்கன்னா என்ன பொசிஷனில் இருக்கும்போது நம்மளுக்கு வலி வருதோ அதை விட்டுட்டு நம்ம ரெஸ்ட்டுக்கு வரணும். அதாவது கால் ஒரு 30 டிகிரியில் மடங்கின நிலையில் அதை கொண்டு வந்துடணும். சேரில் உட்காந்துருக்கலாம், இல்லாட்டி ரிலாக்ஸாக படுத்திருக்கலாம். படுத்திருக்கும் பொழுது முழங்காலுக்கு கீழே ஒரு தலாணி வச்சு படுத்துக்கிறலாம். இந்த மாதிரி நம்ம ரெஸ்ட்டுக்கு வரணும். இந்த ரெஸ்ட் அப்படின்றது வலிச்ச உடனேயே கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி கொடுத்துட்டோம்னாலே நம்மளுக்கு வலி பாதி வலி உடனே நம்மளுக்கு குறையும். நாம் இந்த வலி இருக்கும் பொழுது உட்காராம தொடர்ந்து வேலை செய்கிறதுனால தான் இன்னைக்கு சில நேரத்தில் வலி ரொம்ப அதிகமாக தெரியும். அதற்கடுத்து வீட்டில் நம்மளுக்கு ஹாட் தெரப்பி அல்லது கோல்டு தெரப்பி ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். ஹாட் தெரப்பி இப்போ எதுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும், பொதுவாக மூட்டு தேய்மானம் நல்லா ஏற்கனவே இருக்குன்னு தெரிஞ்சவங்களுக்கு ஹாட் தெரப்பி ரொம்ப ரொம்ப உகந்ததாக இருக்கும். அதாவது இந்த மூட்டு பகுதியில் அந்த மூட்டு பகுதியில் சுற்றி வீக்கம் ஏதாவது இருக்கக்கூடிய பகுதியில் இந்த ஹாட் தெரப்பி நம்ம அப்ளை பண்ணலாம். இன்றைக்கி நமக்கு ஹாட் தெரப்பி நம்மளுக்கு வீட்டிலேயே இருக்கிறது சிம்பிளாக வெறும் சுடுதண்ணி ஊத்துறோம். சுடுதண்ணி ஊத்துறமே ரொம்ப ரொம்ப போதுமானது. இரவில் ஒரு தடவையும் காலையில் ஒரு தடவையும் நம்ம ஒரு நாளைக்கு 2 வேளை கொடுத்தாலே கிட்டத்தட்ட 3 முதல் 5 நாட்களில் வலி நன்றாக குறைஞ்சிரும். இப்போ இன்னைக்கு பல பேர் கோல்டு தெரப்பி நம்ம நிறையா பயன்படுத்துகிறோம். எதுக்கெல்லாம் நம்ம கோல்டு தெரப்பி நம்ம பயன்படுத்துகிறோம், பொதுவாக ரொம்ப நேரம் நின்று வேலை பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு மூட்டு பகுதிகளை தவிர்த்து பிற பகுதிகளில் வலிக்கும். அதாவது மூட்டு பகுதிக்கு மேலேயும் அந்த தசைகள் எலும்போட சேர்ற இடத்துலையும் இல்லை தசைகளுடைய முடிகிற பகுதிகள்லையும் வலி தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு மூட்டு பகுதிகள் இல்லாமல் அந்த தசை பகுதிகளில் நம்மளுக்கு ஏதாவது வலி தெரிஞ்சது அப்படின்னீங்கன்னா அங்கே நம்மளுக்கு ஐஸ் தெரப்பி கொடுக்கறது பெஸ்ட்டாக இருக்கும். இதுவும் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ரைட். ஸோ இப்போ நம்ம ஹாட் அண்ட் கோல்டு தெரப்பி எது கொடுத்தாலும் குறைந்தது ஒரு 10 நிமிடமாவது கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலி
வந்த உடனேயே ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பண்ணினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 70% பெயின் வந்து டக்குன்னு வந்து குறைஞ்சிரும். அதற்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து வேலையை வந்து தொடரணும் அப்படின்னீங்கன்னா இந்த மூட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி நீ ஜாயிண்ட்டுக்கு ஸ்க்ரப் பேண்டேஜ் அல்லது நீ கேப் வேறு ஏதாவது அந்த மூட்டை சுற்றி பாதுகாப்பாக போடக்கூடிய ஏதாவது உபகரணங்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு மறுபடியும் நம்மளுடைய வேலையை தொடரலாம். ரைட். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மறுபடியும் இந்த வலி வந்து வருமா வராதான்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. ஒரு முறை நம்மளுக்கு வந்து இந்த மூட்டு தேய்மானத்தினால வலி வருது அப்படின்னீங்கன்னா மறுபடியும் வலி வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாகத்தான் வந்து இருக்கும். அப்போ நம்ம உடனடியாக வந்து நம்ம வந்து வலியை என்னதான் நம்ம வந்து குறைச்சாலும் மறுபடியும் அந்த வலி வருவதற்குரிய காரணங்கள் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒன்று வந்து இருக்கும் இல்லையா? தினமும் நின்று பார்க்குற வேலையில் நம்ம வந்து இருப்போம், இல்லாட்டி சமணங்கால் போட்டு உட்காந்து பார்க்குற வேலையாக இருக்கும், இல்லாட்டி குத்த வச்சே காலை மடக்கியே உட்காந்துருக்கிற மாதிரியான வேலையாக வந்து இருக்கும், முழங்கால் போட்டு பார்க்கக்கூடிய வேலைகளாக இருக்கும், இல்லாட்டி தினமும் வந்து 2-3 மாடி ஏறி இறங்கி செய்யக்கூடிய வேலைகளாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது இந்த மூட்டுக்கு அளவுக்கு அதிகமான வந்து வேலைகள் கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கும். அப்போ அந்த மாதிரியான வேலைகளையும் நம்மளை வந்து குறைச்சிக்கிறணும். ரைட். ஸோ அப்போ இதை நம்ம வந்து குறைச்சிக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து இந்த மூட்டு தேய்மானத்தை அதே ஸ்டேஜில் வந்து நம்ம தடுத்து நிப்பாட்ட முடியும். அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போக விடாமல் நம்ம வந்து அதை பார்த்துக்கலாம். இப்போ முடிச்சுட்டு தினமும் மூட்டுக்குன்னு வந்து ஏதாவது ஒரு பயிற்சிகள் வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னீங்கன்னா இந்த மூட்டு வலி மறுபடியும் நம்ம வந்து வராமல் பார்த்துக்கிற முடியும். இந்த மூட்டுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயிற்சிகள் செய்யும் பொழுது நம்ம நிறைய விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியது வந்து இருக்கும். முதல்ல வந்து மூட்டு அதிகமாக தேயாமல் இருப்பதற்கான சின்ன சின்ன விஷயங்களை வந்து கடைப்பிடிக்கணும். மூட்டு பகுதியில் வந்து அப்நார்மல் வெயிட் லோடு வந்து இருந்துச்சுன்னா அது அதிகமாகாமல் வந்து இருக்கணும். அதை நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துக்கிறணும். மூட்டுக்கு அளவுக்கு அதிகமான வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்குற அளவுக்கு நாம் வெயிட் வந்து தூக்கம் வந்து கூடாது. நம்ம அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் வந்து மிக மிக முக்கியம். இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணும் பொழுதே நம்மளுடைய உடலில் வந்து இருக்கக்கூடிய அந்த சமநிலைன்றது கரெக்டான வந்து இருக்கணும். அதாவது நம்மளுடைய பாடி பொசிஷர் ப்ராப்பரான ஒரு பொசிஷனில் வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு வலி அப்படின்ற ஒன்று நம்மளுக்கு மறுபடியும் வரவே வராது. ரைட். ஸோ அப்போ நம்ம வந்து நம்மளுக்கு மூட்டு வலி வந்துச்சுன்னா உடனடியாக செய்ய வேண்டிய வேலை என்னென்ன அப்படின்னீங்கன்னா முதல்ல அந்த மூட்டு பகுதிக்கு ரெஸ்ட் வந்து கொடுக்கணும். இரண்டாவது வலியை குறைப்பதற்காக வீட்டிலேயே நம்ம வந்து ஹாட் அண்ட் கோல்டு தெரப்பி ஏதாவது நம்ம வந்து பயன்படுத்தலாம். மூன்றாவது நீக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். ஏன்னா நம்ம நீ ஜாயிண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து வலியை வந்து திடீர்னு அளவுக்கு அதிகமாக உணர்றோம். அப்போ நீ ஜாயிண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் வந்து தேவை. மறுபடியும் நீ வந்து இந்த நீ ஜாயிண்ட் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக வந்து இருக்கணும் அப்படின்னீங்கன்னா அந்த மூட்டு பகுதி ஹெல்த்தியாக வந்து இருக்கணும் அப்படின்னீங்கன்னா மூட்டில் நல்லா வந்து அசைவு வந்து இருக்கணும். அந்த மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளும் ஸ்ட்ரென்த்தாக வந்து இருக்கணும். அதற்கு தேவையான நாம பயிற்சிகளையும் வந்து தொடர்ந்து வந்து செஞ்சாலே நமக்கு வந்து போதுமானது. மீண்டும் நம்மளுடைய வேலைகளை நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம வந்து தொடர முடியும். வலியும் உடனடியாக நம்மளால வந்து குறைக்க முடியும். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.